வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா டம்ளர் கேக்கு தாங்க பார்க்க போகிறோம். சர்க்கரை ஒன்றரை கப் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்தாச்சுங்க. கோதுமை மாவு 2 கப் சேர்த்திக்கலாங்க. இந்த கப்பில் தாங்க சர்க்கரையும் சேர்த்திக்கிட்டேன். பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சோடாப்பு 1/4 ஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை, ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன். விஸ்க் வச்சு இப்படி கலந்து விட்டுறலாங்க. அப்போ தான் எல்லாம் சர்க்கரையும் ஏலக்காய் தூள் எல்லாம் கலந்து வருங்க. பால் ஒரு 1/2 கப் சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுறலாங்க. எண்ணெய் ஒரு 1/4 கப் சேர்த்திக்கலாங்க. ரீபண்ட் ஆயில் சேர்த்திக்கோங்க, அதுதான் வாசனை எதுவும் இல்லாமல் இருக்கும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், நான் பால் 1/2 கப்பு சேர்த்திக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க, நல்லா கலந்தாச்சு. டம்ளரில் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்திக்கலாங்க. சேர்த்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பண்ணிடலாங்க. அப்போ தான் கேக் செஞ்சு எடுக்கும்போது ஈஸியாக வருங்க. 3/4 கப் ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் கேக் வெந்து நல்லா புஷ்ஷுன்னு வரத்துக்கு நல்லா இருக்குங்க. இல்லைன்னா வலிஞ்சு வந்துடுங்க, டம்ளர் விட்டு வலிஞ்சு வந்துடும். அதனால் 3/4 டம்ளர் ஊற்றிக்கலாங்க. இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. இப்போ குக்கர் அடுப்பில் வச்சாச்சுங்க. வச்சு ஹை ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் வச்சிடலாங்க. இப்போ ஒரு வளையத்தை வச்சிடலாங்க. அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சிடலாங்க. நம்ம ரெடி பண்ணதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஒரு 30 நிமிஷம் அப்படியே வெயிட் போடாமல் அப்படியே மூடி வச்சிடலாங்க. 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்கள், சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.